கம்ப்யூட்டர் புரோகிராமிங்கை கற்றுக்கொள்ள விஸ்டம் லாஜிக்ஸ் சேனலுக்கு வந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ப்ரோக்ராமை இயல்பாக சிந்திச்சு மனப்பாடம் செய்யாமல் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை அல்காரிதமாக மாற்ற கற்றுக்கிட்டோம்னா நமக்கு லாஜிக்கல் திங்கிங்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு வேலையை சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதை அல்காரிதமாக மாற்றிட்டு வர்றோம். அப்படி மாற்றுறதுனால எங்கே சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது, எங்கே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்படி நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் எங்கெல்லாம் இஃப் கண்டிஷனை பொருத்தி பார்க்கலாம், எங்கே இஃப் கண்டிஷன் பயன்படும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக போன வீடியோவில் சிம்பிள் இஃப் கண்டிஷனையும் இஃப் எல்ஸ் கண்டிஷனையும் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள அல்காரிதத்தில் தெரிஞ்சவராக இருந்தால் கதவு திற, இல்லைன்னா கதவு திறக்காத அப்படின்னு நம்ம அந்த அல்காரிதத்தை சொல்லிட்டோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் இந்த அல்காரிதம் நமக்கு உதவாது. அப்போ தெரிஞ்சவங்க வந்தால் மட்டும்தான் கதவு திறக்கணும், அப்படி இல்லைன்னா யார் வந்தாலும் கதவு திறக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் இது மாதிரி இருந்தால் நமக்கு பிரச்சனைகள் வரும். யாராவது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் கரண்ட் பில்லு குறிக்க வருவாங்க. அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, ஆனால் அவங்க வந்த வேலை என்ன, கரண்ட் பில்லு குறிக்க. அப்போ அவங்களுக்கு நம்ம போய் கதவு திறந்து விடணும். இல்லை நம்ம மூடிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கரண்ட் பில் குறிக்காமல் போயிடுவாங்க. நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி ஆகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம அல்காரிதத்தில் வழி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி அல்காரிதத்தை யோசிக்க வைக்கிறேன் பாருங்கள். உங்களோட அந்த சிந்திக்கும் கனவு திறக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இங்கே என்ன பண்ணல, இதெல்லாம் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க. இந்த அல்காரிதத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விவரமாக நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், தெரிஞ்சவரும் இருக்க மாட்டார், ஆனால் அவர் ஒரு வேலைக்காக வந்திருக்கிறார். அப்போ அதை நம்ம திறந்து விடணும். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா. இதை இந்த அல்காரிதத்தில் எழுதியிருக்கேன். ஆரம்பமாவது கதவு தட்டுப்படுது, கதவு பக்கம் போய் பார்க்குறோம். வந்திருப்பவர் தெரிஞ்சவரா இல்லை, ஆனால் அவர் ஏதோ ஒரு வேலைக்கு வந்திருக்கிறாரு, அவரால் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்கும் கதவு திறக்கணும். இல்லை, வந்திருப்பவர் தெரிஞ்சவரும் இல்லை, வந்தவர் ஒரு வேலையாகவும் வரல, அவரை பார்த்தா நல்ல ஒரு மாதிரியும் தெரியல, அப்போ கதவு திறக்கக்கூடாது. அப்போ இது இஃப் எல்ஸு இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. அதோட சின்டாக்ஸ் தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ சீக்வன்ஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா எல்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறோம். எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இல்லை இதுவும் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ஃபால்ஸ் சீக்வன்ஸ், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகணும். இதில் ஏதாவது ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இந்த ஃப்ளோவில் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா, இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ட்ரூ சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். இது ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் வருது, ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது முடிவுக்கு வந்துடும். இல்லை இந்த கண்டிஷனும் எக்ஸிக்யூட் ஆகலை, இதுவும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிவு வந்துடும். ஆக இப்படி தான் இந்த இஃப் எல்ஸ் பார்ட்டு ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், இதை நம்ம கதவு திறக்கிற அல்காரிதத்தில் நான் எழுதி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், ஆரம்பமாவது கதவு தட்டுப்படுது, கதவு பக்கம் போய் பார்க்குறோம். தெரிஞ்சவரா, ஆமாம் தெரிஞ்சவர்னா கதவை திறப்போம். அடுத்து இந்த எல்ஸ் இஃப் எல்ஸ் பார்ட்லாம் ஒர்க் ஆகாது, நேராக கதவு திறந்தோம்னா முடிவுக்கு வந்துடும். ஏன்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அடுத்த பார்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது, எண்ட் இஃப் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகலை, இவர் தெரிஞ்சவர் இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப் பார்ட் வருது. இந்த எல்ஸ் இஃப் பார்ட்டு பார்க்குறோம், வந்தவர் ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்கிறாரு, அவரால் பிரச்சனை இல்லை, அவர் நல்லவர் தான் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது, நல்லவர் தான், அப்போ கதவு தரங்க. இப்போ இந்த பார்ட்டி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட்டி எக்ஸிக்யூட் ஆகாது, நேரம் முடிவுக்கு வந்துடும். இல்லை அவர் தெரிஞ்சவராகவும் இல்லை, நல்லவராகவும் இல்லை, ஒரு வேலைக்கும் வரல அப்படின்னா ஏதோ பிரச்சனை, அப்போ கதவை திறந்தா அது சிக்கலாகும். அப்படின்னதுனால இந்த எல்ஸ் பார்ட்டி எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த எல்ஸ் பார்ட்டில் கதவை திறக்கக்கூடாதுங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம அந்த முடிவுக்கு தான் வருவோம். அப்போ நம்ம டெய்லி நம்ம வீட்டில் நடக்கிற சாதாரண கதவு திறக்கிற வேலையில் இவ்வளோ அல்காரிதம் ஒளிஞ்சிருக்குது. இந்த அல்காரிதத்தை படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால தான் நம்ம வீட்டில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம்.
இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே கதவை திறந்து விட்ருவோம் அப்படின்னு அந்த மாதிரி கதவை திறந்து விட்டிங்கன்னா உங்களால் பாதுகாப்பாக வீட்டில் இருக்க முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம அல்காரிதத்தில் எப்படிலாம் நம்ம யோசித்து எழுதணுங்கிறத நம்ம எழுதி பழக ஆரம்பிக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த இஃப்பில் நம்ம 3 வகை பார்த்தோம். சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் 3 பார்ட்டு பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நெஸ்டட் இஃப் பார்க்குறோம். நெஸ்டட் இஃப்னா என்ன? அதுக்கு உதாரணம் சொல்ல பாருங்கள். ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் செக் பண்ணுவோம். அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனால் இன்னொரு கண்டிஷனையும் ட்ரூ ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஒரு கண்டிஷன் சரியாக இருந்தால் இன்னொரு கண்டிஷனும் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறதுக்காக ரயிலில் போகணுன்னு முடிவெடுத்து ரிசர்வேஷன் பண்ணி வச்சுட்டோம். ரிசர்வேஷன்னா என்ன? எந்த நேரம், எந்த நாள், எந்த ரயில், எந்த பெட்டி, எந்த சீட்டு, இவ்வளவும் அந்த ரிசர்வேஷனில் நம்ம குறித்து வச்சுருக்கோம். இந்த இவ்வளோ விஷயங்கள் அந்த ரிசர்வேஷன் சீட்டில் இருக்குது. அப்போது இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் போனால் என்ன பண்ணுவோம்? நேராக போய் பெட்டியில் ஏறிவிடுவோமா? ஏற மாட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அந்த ரயில் எந்த பிளாட்ஃபாரத்தில் நிற்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சரியான பிளாட்ஃபாரத்துக்கு நம்ம முதல்ல போவோம். அடுத்து என்ன செய்வோம்? சரியான பிளாட்ஃபாரத்துக்கு போன பிறகு ரயிலில் ஏறிவிடுவோமா? இல்லை, நம்ம ஏற வேண்டிய பெட்டி எது அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் பார்க்கணும். அந்த பெட்டியை கண்டுபிடிக்கணும். அந்த பெட்டியை கண்டுபிடிச்சி அந்த பெட்டியில் ஏறிடுவீங்க. பெட்டியில் ஏறின பிறகு நேராக போய் ஏதாவது சீட்டில் உட்காந்துருவீங்களா? உட்கார மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? எந்த சீட்டு நமக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சீட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம போய் உட்காருவோம். இப்போ இதுதான் வந்து ரயிலில் போகிறோம்னா இந்த அல்காரிதம் படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த அல்காரிதம் படி ஒருத்தவர் நடந்து கொண்டாருன்னா அவர் ரிசர்வேஷனில் உள்ள சீட்டு பிரகாரம் அவர் ஒரு ரயிலில் கரெக்டாக போய் உட்காந்து அவர் பயணம் கரெக்டாக போவார். ஒருவேளை அவர் இந்த அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணலன்னா அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற ரிசர்வ் பண்ண சீட்டில் உட்காராமல் வேறு ஏதோ ஒரு சீட்டில், வேறு ஏதோ ஒரு பெட்டியில், வேறு ஏதோ ஒரு ரயிலில், வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபாரத்தில் போய் அவர் என்ன பண்ணுவார்? போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் போயிடுவார். அதை தான் வந்து நான் இங்கே வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸாக இங்கே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் இது பாருங்கள் இன்னொரு பார்ட்டு உள்ளே இருக்குது. இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் என்ன நடக்குது? இந்த பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பார்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த ட்ரூ பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பார்ட்டு ஃபெயில் ஆனால் இந்த எல்ஸ் பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த இஃபே ஃபெயில் ஆனால் இந்த எல்ஸ் பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து இங்கே டயக்ராமாக போட்டிருக்கேன் பாருங்கள். இஃப் கண்டிஷன் முதல் கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் வச்சுருக்கீங்க. இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ட்ரூ சீக்வன்ஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகி முடிவு ஆகிடுது. அல்லது ஒருவேளை ரெண்டாவது இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிவாயிடுது. இது வந்து எப்போது? இந்த முதல் கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் இந்த உள்ளேயே வருது. முதல் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது உள்ளே வரவே வராது. நேராக இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஃபால்ஸ் சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி இந்த அல்காரிதம் முடிவாயிடுது. இதை தான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். நெஸ்டட் இஃப்னா என்ன? ஒரு இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப்பு உள்ளே செக் பண்ணுறது தான். இதுதான் வந்து நெஸ்டட் இஃப். இதுதான் வந்து இஃப்பில் உள்ள 4 வகை. இந்த நெஸ்டட் இஃப்பில் இந்த ரயில் பிரயாண அல்காரிதத்தை போட்டிருக்கேன். அப்படியே பாருங்கள். அல்காரிதம் ஆரம்பமாகுது. என்ன அல்காரிதம் ஆரம்பமாகுது? ரயிலில் ஏறி புறப்பட்டு ஒரு ஊருக்கு போகணுங்கிற அல்காரிதம் ஆரம்பமாகுது. அதுக்காக நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படுறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, சரியான பிளாட்ஃபார்மானு கண்டுபிடிக்கிறீங்க. அது சரியாக இருந்தால் சரியான பெட்டியானு கண்டுபிடிங்க. இங்கே பாருங்கள், இந்த சரியான பிளாட்ஃபார்மே இல்லை, நான் போனது தப்பான பிளாட்ஃபார்ம்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கே போகாது, நேராக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். சரியான பிளாட்ஃபாரத்துக்கு போகணுன்னு சரியான பிளாட்ஃபார்மாக இருந்தால் அடுத்து என்ன செய்கிறோம்? அதுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். சரியான பெட்டியா? சரியான பெட்டினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பெட்டியில் ஏறுறோம். அந்த சரியான பெட்டியும் சரியான பெட்டி இல்லைன்னா, தவறான பெட்டினா நம்ம என்ன செய்கிறோம்? சரியான பெட்டியை கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து இஃப்புக்குள்ளே ஒரு இஃப்பு. இதுதான் வந்து ஒரு இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப்பு நெஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நெஸ்டட் இஃப்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த இஃப்பு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த இஃப்பில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃபே ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். நம்ம ரயில் ஏறி பிரயாணம் பண்ணுறத நெஸ்டட் இஃப்பில் அழகாக நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். இப்படி தான் வந்து ஒரு ப்ரோக்ராமர் தான் செய்கிற ஒரு வேலையை அல்காரிதமாக மாற்றுறாரு. இப்போ பாருங்கள், இந்த நெஸ்டட் இஃப்புக்கான ஃப்ளோ சார்ட்டு தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். 4 வகையான இஃப் கண்டிஷன்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வர்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம்.
இந்த 4 வகையான இஃப் கண்டிஷன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ குயிக்காக ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோம். முதல்ல நம்ம பார்த்தது சிம்பிள் இஃப். இந்த சிம்பிள் இஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செக் பண்ணி அது ஓகேன்னா ஒரு வேலையை செய்கிறது, அதுதான் இந்த சிம்பிள் இஃப். இஃப்பு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ட்ரூ சீக்வன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் சிம்பிள் இஃப். ரெண்டாவது இஃப் எல்ஸ். இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் எதுக்கு உதவுது அப்படின்னா ஒரு விஷயத்தை செக் பண்ணி அது ஓகேன்னா ஒரு வேலையை செய்யணும், அது ஓகே இல்லைன்னா இன்னொரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த இஃப் எல்ஸில் நம்ம பார்த்தோம். இந்த இஃப் எல்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இதுக்கு முன்னால் பார்த்த இஃப்பில் இந்த எல்ஸ் பார்ட் இருக்காது, இந்த இஃப்பில் எல்ஸ் பார்ட் இருக்கும். சில சமயத்தில் இது இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு தேவை வரும்பொழுது இந்த இஃப் எல்ஸ் பார்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இஃப் எல்ஸ் இஃப். இந்த கண்டிஷனும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த இஃப் எல்ஸ் இஃப்க்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த இஃப் எல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இந்த பார்ட்டு ரெண்டாவதாக இருக்கும் இல்லையா கண்டிஷன், இந்த கண்டிஷன் பார்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள இஃப்பில் இருக்காது, இந்த இஃப்பில் தான் இருக்கும். இதோட பர்பஸ் என்னென்னா, முதல் கண்டிஷன் ஒரு வேலை சரி இல்லைன்னா ரெண்டாவதாக இன்னொரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணுவோம், அந்த கண்டிஷன் சரியாக இருந்தால் ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்ஸ் இஃப் அப்படிங்கிறத பார்ட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா அதோட பயன்பாடு, அதோட யூஸ் என்னென்னா, ஒரு விஷயத்தை செக் பண்ணி அது ஓகேன்னா ஒரு வேலை செய்யணும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இஃப்பில் உள்ளது. அது ஓகே இல்லைன்னா ரெண்டாவதாக ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அந்த ரெண்டாவதாக செக் பண்ணி அது ஓகேன்னா ஒரு வேலையை செய்யணும், அந்த ரெண்டாவது கண்டிஷனும் ஓகே இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் உள்ளதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இஃப் எல்ஸ் இஃபோட பயன்பாடு. அடுத்து நம்ம பார்த்தது நெஸ்டட் இஃப். இந்த நெஸ்டட் இஃப் என்னன்னா, சில சமயங்களில் ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அது ஓகேன்னா ரெண்டாவதாக வேறு கண்டிஷன்களையும் செக் பண்ணுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்ததில் முதல் கண்டிஷன் ஓகே இல்லைன்னா ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முதல் கண்டிஷனும் ஓகே இருந்தால் இன்னும் சில கண்டிஷனில் செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நெஸ்டட் இஃப். ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் உள்ளே சேர்க்குறது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செக் பண்ணி அது ஓகேன்னா இரண்டாவதாக இன்னொரு விஷயத்தையும் செக் பண்ணி அதுவும் ஓகேன்னா ஒரு வேலை செய்கிறது, அந்த இரண்டாவது விஷயம் ஓகே இல்லைன்னா ஒரு வேலையை செய்கிறது, முதல் விஷயமே ஓகே இல்லைன்னா ஒரு வேலையை செய்கிறது. இந்த நெஸ்டட் இஃப் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோட சொல்கிறதா இருந்தால், நம்ம பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்போம், வெளியில் யாராவது நிற்பாங்க, ஒரு வாகனம் வர சத்தம் கேட்கும், இப்போ நம்ம என்ன கேட்போம், பஸ்ஸாக வருது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஆமாம் பஸ்ஸு தான் வருது அப்படின்னாங்கன்னா அடுத்து என்ன கேட்போம்னா, நம்ம போகிற ஊர் சொல்லி இது வந்து கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸா அப்படின்னு கேட்போம். கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு தான் அப்படின்னு அவர் சொன்னார்னா நம்ம என்ன செய்வோம்னா அந்த பஸ்ஸில் ஏறுவோம், இல்லைன்னா பஸ்ஸில் ஏற மாட்டோம். இப்போ இதுதான் வந்து முதல்ல பஸ்ஸான்னு செக் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இஃப் கண்டிஷன் 1. பஸ்ஸு தான் கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம ஒரு ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு தானா அப்படிங்கிறத அதுக்குள்ளே இன்னொரு இஃப்பில் செக் பண்ணுறோம். அதுவும் ஓகேன்னா நம்ம போய் ஏறுவோம், அப்படி இல்லைன்னா வர்றது பஸ்ஸாக இருந்தாலும், அதாவது இஃப் கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நம்ம போகிற பஸ்ஸு இல்லை அப்படிங்கிறதுனால இஃப் கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த ட்ரூ சீக்வன்ஸ் 2 எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். அப்படின்னா நம்ம பஸ்ஸில் ஏற மாட்டோம். அதுதான் வந்து இந்த எல்ஸ் பார்ட். ஒருவேளை முதல் கண்டிஷனே ஃபால்ஸ்னு வச்சுக்கிங்களேன், அதாவது தம்பி வர்றது பஸ்ஸான்னு செக் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நேராக இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு அமைதியாக பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருப்போம். இதுதான் வந்து இந்த இஃப் ஃபால்ஸான இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வர்றதுக்கான பர்பஸ்ஸு. இப்படி தான் இந்த நெஸ்டட் இஃப் வேலை செய்யும். இஃப்பில் உள்ள இந்த 4 வகையையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுதான்னு பாருங்கள். புரிஞ்சு கொள்ள முடியாவிட்டால் முதல் தடவை பார்க்கும்போது புரியாது, வீடியோவை 2 தடவை பாருங்கள், வீடியோவை 3 தடவை பாருங்கள், திரும்ப திரும்ப பார்த்து நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிட்டதை பேப்பரில் குறிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனோட சின்டாக்ஸை பேப்பரில் குறிச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த இஃப் கண்டிஷனோட இந்த ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை பேப்பரில் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இஃப் கண்டிஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு ஆரம்பிச்சுவீங்க. ஏன்னா ஒரு ப்ரோக்ராமில் அதிகமாக நீங்கள் இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா டெய்லி நம்மளோட வாழ்க்கையில் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நிறைய வேலை செய்கிறோம். வெளியில் போகிறோம், மழை பெஞ்சால் குடை எடுக்கணும்னு முடிவு எடுக்கிறோம், மழை பெய்யாட்டி குடை எடுக்காமல் போகிறோம், சைக்கிளில் போகிறதா பைக்கில் போகிறதா முடிவு எடுக்கிறோம், அங்கே ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அடுத்த வீடியோவில் இந்த அல்காரிதம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் நீங்கள் அல்காரிதத்தை நிறைய பயிற்சி எடுங்க. நீங்கள் எழுதின அல்காரிதத்தை அது சரியோ தவறோ உங்களால் முழுமையாக எழுத முடியுதோ இல்லையோ, ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்லேயோ அல்லது இமெயில் ஐடிக்கோ நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களோட கேள்விக்கு நான் பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். தேவைப்பட்ட அடுத்த வீடியோலையும் உங்கள் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ப்ரோக்ராமிங்கை கற்றுக் கொடுப்பதற்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரோக்ராமராக வாழ்த்துக்கள். நன்றி.